வாங்கி காலையில உன் முகத்தை பத்தி எல்லாம் விளங்குன மாதிரி தான். ஆனா உனக்குள்ள இருக்கிற சக்கராவை உறிஞ்சிடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு தயாரா இருக்கியா? அக்கா மன்னிச்சிரு, என்னுடைய அனுமதி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. முதல்ல ஓவரா பேசுற இந்த வாயை அடிச்சாதான் எல்லாம் சரியா வரும். என்னுடைய திறமைய பத்தி கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நீ எந்த அளவுக்கு பெரிய ஆளு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆளா இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜிராயா, என்ன ககாஷி அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா? இல்ல இதுக்கு முன்னாடி நீ யாருக்காவது முத்தம் கொடுத்திருக்கியா? அது நடந்தது ஒரு பையன் கூட தான், ஆனாலும் பரவாயில்ல. அப்படியா? அதெல்லாம் கணக்குல வராது. சரி, இப்ப என் கூட விளையாடுறதுல உனக்கு சம்மதமா இல்லையா? நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு போய்வள். உங்களுடைய பிளேட் மரத்தை கிழிச்சிட்டு போயிருக்கு. பின்னாடி இருக்கிற அந்த பாறையையும் அது டேமேஜ் பண்ணிருக்கு. அசம்பாவிதம் நடத்தக்கூடாதுன்னு முழு பவரை பயன்படுத்தல. நான் வீசின பிளேட் அந்த பாறையை தாண்டியும் போயிருக்கலாம். முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். உடம்புக்குள்ள இன்னும் சில உறுப்புகள் செயலிழந்தது. அதுவும் நான் சாதாரணமா ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் இதெல்லாம் நடந்தது. கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாடை என்னை வெளுத்து வாங்கிட்டான். அப்படியா? அப்ப கத்து கொடுங்க. ஏய், நான் தான் முதல்ல கேட்டேன். கேட்கறது முக்கியம் இல்ல, கத்துக்கிறது தான் முக்கியம். என்னால கத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? வந்தது குத்தமா இஷ்டத்துல ஆட்டம் போட்டு என்ன கோவப்படுத்தாத. சண்டை போட தயாரா இருக்கியா? எனக்கும் இதுதான் வேணும். வாக்கா, உன்னுடைய திறமை என்னங்கறத பாத்துருவோம். ஒரே நேரத்துல எல்லாருக்கும் முத்தம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்? சண்டை போட சொன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உன்னை விட நான் நல்லா ஆடுறேன்ல. போதும் நிறுத்துங்க. நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க? சோரா திறந்து நீ யாரும் உதச்சிக்கிட்டு இருக்கேன்னு பாரு. சாரி. 2 பேரும் முட்டாளுங்க தான். வலிக்குது. குணமாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம். என்ன வீட்டுக்கு அனுப்புறீங்களா? இல்லனா என் கூட இருக்கிறவன பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வேற ஏதாவது பிளான் பண்றீங்களா? இல்லடா, ஆனா இப்ப டீம் ககாஷில ஒருத்தன். இவன் என்னுடைய காம்ரேட் ஆயிட்டான். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இரு, சரியா? நாம ஏன் போதும் நிறுத்துங்க. நீ விடாம என்னதான் அடிச்சுக்கிட்டு இருக்க? சோரா சாதாரணமா ஒருத்தரோட பர்சனாலிட்டியை பொறுத்துதான் அவங்களுக்கு மோஸ்ட்லி நிக்நேம் வைப்பாங்க. இப்போ நருட்டோவே உதாரணமா எடுத்துக்கோயேன். அவனை முட்டாள், வடிகட்டின முட்டாள், அறவைக்காடுன்னு எப்படி வேணாலும் கூப்பாங்க. சண்டைன்னு வந்தா சிறகடிச்சு பறந்து வருவான் இந்த ராட்லி. இப்ப வந்து எல்லாரையும் செவர விடுறேன். யாரோ காம்ராடுங்கிற வார்த்தையை சொன்னீங்களே. பாத்து. ரொம்ப நன்றி நண்பா. காப்பாத்துற மாதிரி கால வாரி.